Hi students, good afternoon. So last class la vandu enna pathom appadina accounting concept and convention la concepts pathom. So what are all the concepts accounting la vandu irukku nu pathom. So today's class la vandu accounting convention. So convention na கூட்டம் மாநாடு இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. So accounting convention na enna அப்படினு பத்தி டீடைலா பார்க்க போறோம். The term convention means the traditional practice followed to prepare accounting statement. Accounting statement prepare பண்றதுக்கு நம்ம ட்ரெடிஷனலான வழிவழியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர மெத்தட தான் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்றோம். The following conventions are commonly used in accountancy. So இந்த கன்வென்ஷன்ஸ் தான் வந்து இந்த following இந்த 4 conventions தான் ரிப்பீட்டடா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா கன்சர்வேட்டிசம் அப்படின்னா பழமை வேதம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். புதுமை வெறுப்பு பழமை வேதம் அப்படின்னு சொல்றோம். டிஸ்க்ளோஷர் அப்படின்னா வெளிப்படுதல், வெளிப்படையா வெளிப்படுதல். ஸோ கன்சிஸ்டன்சினா அதோட நிலைத்தன்மை அது எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து. தென் மேட்டர் ரியாலிட்டி அப்படின்னா உருவம் உள்ள அப்படின்னு அர்த்தம். சரியா, உருவம் உள்ள. தென் கன்சர்வேட்டிசம்னா என்ன, டிஸ்க்ளோஷர்னா என்ன, கன்சிஸ்டன்சினா என்ன, மேட்டர் ரியாலிட்டினா என்னன்னு டீடைலா பார்ப்போம். மேட்டர் ரியாலிட்டி. தென் வந்து கன்சர்வேஷன் அப்படின்னா the principle of recording the actual fact of the business is called convention of the conservatism. ஸோ ஆக்சுவல் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா அந்த ஆக்சுவல் காஸ்ட்னு சொல்றோம் இல்லையா. ஸோ 10 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னாலும் அதோட ஆக்சுவல் காஸ்ட் என்ன நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம்ல, தட் இஸ் ஆக்சுவல். ஸோ உள்ளது என்ன அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் ஹைட் தி ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் த இட் இஸ் பிஸ்னஸ். அதாவது இது வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸோட பொசிஷனே ஹைட் ஆகிடும். தென் இந்த அதர் வேர்ட்ஸ் சீக்ரெட் ரிசர்வ்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட். ஸோ இதில் வந்து அப்படி ரிசர்வ்ஸ்னா இருப்பு, சீக்ரெட் ரகசியமாக எதையுமே வந்து வச்சுக்க கூடாது. ஸோ வந்து கரெக்டாக இருக்கணும். The statement written in the accounting register should disclose the true. So வந்து ரகசியமா எதுவுமே இருக்கக்கூடாது. ட்ரூனா உண்மை. ஸோ உண்மையை வெளிப்படையா என்னென்ன எவ்வளவு பிரைஸ் என்ன செலவா இருக்குன்றத வெளிப்படையா எழுதணும். ஃபேர் பொசிஷனா நிலையான ஒரு பொசிஷன் ஆஃப் த பிசினஸ். ஸோ இதான் வந்து உண்மையா வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அதுல. So on any account a false impression should not be created. So வந்து அதாவது என்னன்னா எந்த அக்கௌண்ட்லயுமே ஃபால்ஸ் இம்ப்ரெஷன், அதாவது எதுவுமே ராங்கா எதுவுமே பண்ணி கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ கன்சர்வேட்டிசம்னா என்ன, ஆக்சுவல் ஃபேக்டை வந்து உண்மையான ஃபேக்டை நம்ம ரெஜிஸ்டர் பண்றது தான். Then disclosureனா என்னன்னா வெளிப்படுதல். Under this convention disclosure all information relating to the business transaction must be disclosed and accounts are prepared honestly. ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டிரான்சாக்ஷன் எங்கெங்க போகுது, கிரெடிட் டெபிட் என்ன அப்படின்றது வந்து அக்கௌண்ட்ல ப்ரிப்பேர்ல ஹானஸ்டியா வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும், எழுதி வச்சு ரெக்கார்ட் பண்ணிடணும். As far as possible each terms of expense and income should be disclosed independently and separately. ஒவ்வொரு தடவையும் நமக்கு வர இன்கம் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ செலவாகுது, ஐட்டம்ஸ் இன்கம் எவ்வளோ வருது அப்படின்றத எதையும் டிபெண்ட் பண்ணாமல் செப்பரேட்டா வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிடணும். The full disclosure of the relevant fact in accounts is necessary in order to make accounting record useful. ஸோ வந்து இந்த ஃபுல் டிஸ்க்ளோஷர் ரெலவெண்ட் அப்படின்றது அக்கௌண்ட் ரெக்கார்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் வந்து டிஸ்க்ளோஷர். தேர்ட் ஒன் இஸ் கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னா if one accounting method is followed in 1 year, the same method should be followed in the subsequent year. Consistency என்னன்னா அது நிலைத்தன்மை. ஸோ நம்ம ஃபாலோ பண்ற மெத்தடுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஸோ போன வருஷம் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோமோ இந்த வருஷம் அதுதான் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அதை கம்பேர் பண்ணி நம்ம ப்ராஃபிட் லாஸை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ வருஷத்துக்கு ஒன்று ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ லாஸ்ட் இயர் என்ன எல்லாம் ஃபாலோ பண்ணோமோ அதான் இந்த வருஷம் ஃபாலோ பண்ணணும். Thus, continuous of one method is number of years initiate the convention of consistency. இதுதான் வந்து conservation of consistency அப்படின்றத குறிக்குது. ஸோ convention of consistency அந்த ஒரு வருஷம் ஒரு number of years பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. The important advantage of the convention of consistency அப்படின்னா is then account of 1 year can be easily compared with அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தோட இது வேற மாதிரி நம்ம போட்டிருந்தோம் அதை வேற மாதிரி போட்டிருந்தோம்னா நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ மேட்சிங் கான்செப்ட்னு பார்த்தோம் இல்லையா, அது பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம வந்து கரெக்டாக லாஸ்ட் இயர் என்ன ஃபாலோ பண்ணோமோ ஸோ இயர் பை இயர் அதே ஃபாலோ பண்ணிக்கணும். இட் கிவ்ஸ் த ரிலையபிள் ரிசல்ட்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் டு மேனேஜ்மெண்ட் இன் த மேட்டர் ஆஃப் பிளானிங். ஸோ வந்து ரிலையபிள் கரெக்டான ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுக்குது. ரிலையபிள் ரிசல்ட்டை கொடுத்து மேட்டர் ஆஃப் பிளானிங்னா மேனேஜ்மெண்ட் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் லாஸை பார்த்துட்டு ஸோ என்னன்றதை ஃபர்தராக பிளான் பண்ணிக்குவா. மெட்டீரியாலிட்டி அப்படின்னா உருவம் இல்லைன்னு அர்த்தம். Materiality refers to material facts which are capable of influencing decisions. So material ஓட fact என்னன்றது
decision make பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. As per this convention, only material facts or important facts are to be recorded in the register through financial statements. Financial statements மூலமா material fact அதோட important facts என்ன அப்படின்றத இதுல ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். So these financial statements are expected to disclose all the அதாவது இது என்னன்னா டிஸ்க்ளோஸ்னா வெளிப்படையா எல்லா மெட்டீரியல் ஐட்டமை பத்தி இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. இதான் வந்து அக்கவுண்டிங் கன்வென்ஷன். இதான் வந்து அக்கவுண்டிங் கன்வென்ஷன். ஸோ என்னென்ன இருக்கு? கன்சர்வேட்டிசம், டிஸ்க்ளோஷர், கன்சிஸ்டன்சி, மெட்டாரியாலிட்டி. தென் புக் கீப்பிங். இந்த ரெக்கார்ட் பண்றோம்னு சொல்றேன். இந்த புக்னா என்ன, புக் கீப்பிங் பத்தி பார்ப்போம், என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ டெஃபினிஷன். ஸோ புக் கீப்பிங் இஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் பிசினஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த ரெக்கார்டு அதாவது வணிக அதாவது பரிவர்த்தனைகள் இருக்குல்ல, ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து வணிக பரிவர்த்தனை. இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்றதா புக்கு, அதை கீப் பண்றதா புக் கீப்பிங் அப்படின்றது ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஸோ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு அஸ்பெக்ட்ஸ் என்ன, இதோட அப்ஜெக்டிவ்னா டு ஹேவ் அ பர்மனன்ட் ரெக்கார்ட் ஆஃப் பிசினஸ் டிரான்சாக்ஷன் கேரிட் அவுட் டூயிங் எ பர்டிகுலர் பீரியட். இந்த பர்டிகுலர் பீரியட் இந்த 1 year அதுக்கு வந்து பர்மனன்ட் ரெக்கார்டு இருக்கணும். ஸோ என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து அந்த பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. டு நோ த ஆக்சுவல் ரிசல்ட் ஆஃப் த பிசினஸ் வெதர் த பிசினஸ் இஸ் எதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இப்போ எப்படி பிசினஸ் போய்கிட்டு இருக்கு நம்ம எழுதி வச்சாதான் நமக்கு வந்து அதிகமாக செலவாயிருக்கா கம்மியாக செலவாயிருக்கான்றது தெரியும். ஸோ இந்த ரெக்கார்டு மூலமா பிசினஸ் இதோட ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, எப்படி போயிட்டு இருக்கு, ப்ராஃபிட்ல போதா லாஸ்ல போதான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டு நோ த அமௌண்ட் ஆஃப் அசெட்ஸ். ஸோ வந்து எவ்வளோ அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், கேபிட்டல் எவ்வளோ வந்து அசெட்ஸ், பொறுப்பு, சொத்து, கேபிட்டல் பர்டிகுலர் டேட்ல என்னென்ன இருக்குன்றத இந்த ரெக்கார்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். Then the difference between bookkeeping and accountancy. So bookkeeping ko accountancy ki enna difference na, book na keeping involves only the recording of business transaction which is just one part of the accounting. So account la oru process da indha book ன்றது. So accounting அப்படின்றது கணக்கு வழக்கு பார்த்து கிளாசிஃபை பண்றது, அது எழுதி வைக்கிறது, ஜஸ்ட் எழுதி வைக்கிறதுக்கான ஒரு பொருள் தான் இந்த புக் கீப்பிங் அப்படின்றது. அதை இது பண்ணி வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது, ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது. ஸோ அக்கௌண்டன்சி இன்வால்வ்ஸ் என்டையர் அக்கௌண்டிங் ப்ராசஸ். எல்லா ப்ராசஸும் அதை முன்னாடியே பார்த்த மாதிரி ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங் அண்ட் அனலைசிங் த பிசினஸ் டிரான்சாக்ஷன். அனலைஸ் பண்ணி, ரெக்கார்ட் பண்ணி, சம்மரைஸ் பண்ணி, கிளாசிஃபை பண்ணுது, அதான் வந்து அக்கௌண்டன்சி. ஸோ புக் கீப்பிங் அப்படின்றது இஸ் அ பார்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி. ஸோ புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் யூஸ்ட் இன் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா புக் கீப்பிங்ல பிரைமரி புக் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ், சப்சிடியரி புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். பிரைமரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வந்து ஜேர்னல் அதாவது பத்திரிகைன்னு இருக்கும், லெட்ஜர் பேரேடு. சப்சிடியரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கேஷ் புக்கு, பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்தது, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு, பில் ரிசீவபிள் புக்கு, பில்ஸ் பேயபிள் புக்கு நிறைய இருக்கு. ஸோ வந்து பிரைமரி, சப்சிடியரி, பிரைமரியில ஜேர்னல் லெட்ஜரர், சப்சிடியரியில கேஷ் புக்கு, பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு, பில் ரிசீவபிள் புக்கு, பில்ஸ் பேமெண்ட் புக்குன்னு 8 இருக்கு. ஓகேவா, 7 புக்ஸ் வந்து இருக்கு. தென் பிரைமரி புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வந்து இப்போ பிரைமரி புக்ல என்னென்ன வருது, ஜேர்னல், லெட்ஜரர். ஸோ இது ரெண்டையும் பத்தி பார்ப்போம். ஸோ ஜேர்னல்னா என்னன்னா பத்திரிகை. இட் இஸ் நோன் அஸ் புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. ஸோ அதுல வந்து ஒரிஜினல் என்ட்ரி போடுவாங்க. ஸோ என்ன இருக்கோ அதை போடுவாங்க. ஜேர்னல் இஸ் அ ரெக்கார்ட் இன் விச் ஆல் பிசினஸ் டிரான்சாக்ஷன் ஆர் அனலைஸ்ட் அண்ட் ரெக்கார்டர்ன்றது ஹிட்ஸ் ஆஃப் டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் ஒன்றும் இல்லை. இன் விச் த ஆல் பிசினஸ் டிரான்சாக்ஷன், எல்லா பிசினஸ் டிரான்சாக்ஷன், ஸோ எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ நமக்கு பற்று இருக்கு, எவ்வளோ வரவு ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஃபுல்லாவே வந்து இந்த ஜேர்னல்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி வைப்போம். இந்த லெட்ஜரர் அப்படின்னா என்னன்னா இது சீஃப் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ அக்கௌண்டோட மெயின் புக்கு. இன் திஸ் புக் at the business transaction or recorder under the respectively heading searches. அதாவது இதுதான் வந்து மெயின் புக் அக்கௌண்டன்சில, இது வந்து சீஃப் புக்ன்றோம். ஸோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஃபுல்லாகவே இதில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஹெட்டிங் சர்ச்சஸ் என்னென்ன கேஷ் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட்டு, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு, பில்டிங் அக்கௌண்ட்டுன்னு தனித்தனியாக பில்டிங் அக்கௌண்ட்டுக்குன்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். இதான் வந்து இந்த லெட்ஜருக்கு கீழே வருது. தென் சப்சிடியரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். சப்சிடியரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். இஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் டெய்லி ரெக்கார்ட்ஸ். ஸோ டெய்லி ரெக்கார்ட்ஸ் அன்னன்னைக்கு வந்து என்னென்ன நமக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், என்னென்ன எவ்வளோ பில் போட்டிருக்கோம், எவ்வளவு பே பண்ணிருக்கோம்ன்றது ரெக்கார்ட் பண்றது அந்த சப்சிடியரி புக்ஸ் அப்படின்றது. சப்சிடியரி புக்ஸ். ஸோ ஆல் பிசினஸ் டிரான்சாக்ஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க இன் சப்சிடியரி புக்ஸ். ஃபர்ஸ்ட் கேஷ் புக்ல என்ன ரெக்கார்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். இட்ஸ் a journal in which the cash and bank transaction recorded. இது வந்து ஜேர்னல் மாதிரி தான். ஸோ இது கேஷும் டிரான்சாக்ஷன் எவ்வளோ வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் கேஷ் எவ்வளோ வந்துருக்குன்றத ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. பர்ச்சேஸ் புக்னா பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு வாங்குறோம்ல, இட்ஸ் a journal, இதுவும் ஜேர்னல் தான். இன் விச் ஆல் பர்ச்சேஸ் குட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. சேல்ஸ் புக்ல இட்ஸ்
a journal in which the sales of goods எவ்வளவு சேல்ஸ் goods வந்து நம்ம கிட்ட இருந்து சேல்ஸ் ஆயிருக்குன்றத ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன், ஸோ பர்ச்சேஸ் பண்ணது ரிட்டர்ன் கொடுப்போம் இல்லையா, ஸோ இட் இஸ் a journal in which all the transaction recording return of goods by retailer to the wholesaler are recorded. ஸோ வந்து ரீட்டைலர் ஹோல்சேலர் கிட்ட திருப்பி கொடுக்குறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் அந்த அவங்க யார்கிட்ட கொடுப்பாங்க, மேனுஃபேக்சர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி குட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ல எழுதிருவாங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் book, so it is a journal in which all the particular regarding return of goods by customer are recorded. So customer கிட்ட இருந்து வருது பாத்தீங்களா, பர்ச்சேஸ் பண்ணது திருப்பி வர்றது பர்ச்சேஸ் புக், ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணது திருப்பி வர்றது சேல்ஸ் புக். ஓகேவா, ஸோ அந்த சேல்ஸ் ரிட்டர்னை வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல வச்சிருவாங்க. பில் ரிசீவபிள் புக்னா திஸ் பில்ஸ் ஆர் ரிசீவ்ட் ரெக்கார்ட், அந்த பில்ஸ் ரிசீவ் எவ்வளோ பில்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத இது பண்ணிருக்கோம். பில்ஸ் பேயபுள்னா பில்ஸ் வந்து எவ்வளோ அக்செப்ட் பண்ணிருக்கோம், எவ்வளோ பே பண்ணிருக்காங்க அப்படின்றத பில்ஸ் பேயபிள் புக்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ இதான் வந்து சப்சிடியரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு primary books of accounts, subsidiary books of accounts பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பத்தி டீடைலா பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து அக்கௌண்டிங் கன்வென்ஷன் பார்த்தாச்சு, புக் கீப்பிங் பார்த்தாச்சு, அதுல வந்து 2 கைண்ட்ஸ் ஆஃப் புக் கீப்பிங் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பத்தி டீடைலா பார்ப்போம். ஓகேவா, தேங்க்யூ.